5.50 lakhs அதாவது 5.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய டாடா டியாகோட பியூர் அப்படிங்கிற வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இதுதான் பேஸ் வேரியன்ட்க்கு அடுத்த வேரியன்ட் அப்படினே சொல்லலாம். ஸோ இந்த வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க பியூர் வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. இதுல ஆட்டோமேட்டிக்குமே இருக்கு அண்ட் ஆல்சோ சிஎன்ஜில ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னாலுமே இந்த பியூர் வேரியன்ட் தான் ஒரு பேஸ் வேரியண்டா இருக்கு. ஸோ இந்த கார்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டாடா டியாகோ பியூர் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டாடா மோட்டார்ஸ்ல இதை கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ரீசெண்டாக அப்டேட் ஆன செகண்ட் ஜென்ரேஷன் டாடா டியாகோட கிரியேட்டிவ் பிளஸ் வேரியன்ட்டோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பியூர் பிளஸ் வேரியன்ட்டோட ரிவ்யூமே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பியூர் பிளஸ்க்கு முன்னாடி வேரியன்ட், இது வந்து பியூர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியன்ட்ல எல்லா கலர் ஆப்ஷனுமே கிடைக்குது எக்ஸப்ட் அந்த வாரணாசி வைப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கலரை தவிர எல்லா கலர் ஆப்ஷனுமே இந்த பியூர் வேரியன்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சேம் ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 85 PS அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார் தானே செக் பண்ணி பாருங்க. ஒரு டீசென்ட்டான ஒரு இன்ஜின், ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபியூல் எக்கானமியுமே கண்டிப்பாக இந்த இன்ஜின் கொடுக்கும். அண்ட் இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட்டுமே இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெவியான பேனட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பழைய டியாகோவே பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் கேப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கேன். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து 360 டிகிரி இம்பாக்ட் அப்சர்விங் பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறதா டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு ஹெட்லாம்ப்ஸ் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் அப்படிங்கிறது வந்துருது. ஸோ ரெண்டுமே தனித்தனி ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹை பீம் தனியாக, லோ பீம் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸுமே தனியாக எல்இடியில் வந்துருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிட்டி லேம்புமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. இன்னைக்கு நம்ம கூட கிரே கலர் தான் இருக்குது அண்ட் இது சிங்கிள் டோனில் தான் வரும். ஃப்ரண்ட்ல கிரில் போர்ஷன் ஒரு கிளாஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே பம்பர் போர்ஷன் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப் எதுவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வராது. பட் இந்த வேரியண்ட்ல வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. 5.5 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூமுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஃபீச்சர்ஸையுமே கொடுத்து சேஃப்டிலையுமே இந்த கார் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ காரோட ஓவரால் லென்த்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. 3.8 மீட்டர்ஸ் அண்ட் 2.4 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் டயர் சைஸ் நம்ம ஆல்ரெடி பியூர் பிளஸ் வேரியண்ட்ல என்ன சைஸ் பார்த்தோமோ அதே சைஸ் தான் இங்கேயுமே வருது. 175, 65 ஆர் 14 இன்ச்சில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் கலரில் இருக்குது. பட் இது பார்க்குறதுக்கு அந்த அலாய் வீல் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் பிளாக்ல நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேஜிங் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரைடோட டாடா மோட்டார்ஸ் இதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓஆர்எம்ஸ் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. அண்ட் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஃபாப் நார்மலான கீ ஃபாப் தான். ஸோ இதில் வந்து கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ளிப் கீ வந்துடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுற ஃபங்க்ஷனுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் ஆன் ஆயிடுச்சு, அதுவுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு கீ வந்துட்டு ஸ்மார்ட் கீ வருது, இன்னொன்று வந்து நார்மலான கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கீ. அண்ட் சைடில் பாடி கிளாடிங் எதுவும் கிடையாது. பட் ஆனால் வீல் ஆர்ச்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ரீசைக்கிள்டு மெட்டீரியலில் தான் அந்த ஒரு பாடி கிளாடிங் எல்லாமே கொடுத்துருக்கிறதா டாடா மோட்டார்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரேல்ஸ் எதுவும் இல்லை, நார்மலான ஆண்டனா வந்துடுது. ரியர்லையுமே இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ரியர் ஆங்கிளில் பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டுக்கு டிஃபாகர் வந்துருது. டெயில் லேம்ப்ஸ் எல்இடியில் வந்துருது. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிரேக் லேம்ப்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் உள்ள கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸுமே கீழே இந்த இடத்துல ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு 2 பார்க்கிங் சென்சர் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதுக்கு அடுத்த பியூர் பிளஸ் வேரியண்ட்டில் தான் கிடைக்கும். பிகாஸ் இதில் டச் ஸ்க்ரீனே கிடையாது. நான் உள்ள போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 2 சைட்லையுமே ரிஃப்ளெக்டரும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபாகர் மட்டுமாச்சு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் மேலே ஒரு ஸ்பாய்லர் வந்துருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸுமே ஒரு 242 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். பட் ஆனால் கீ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புல் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பூட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த பியூர் பிளஸ் வேரியண்ட்லையுமே அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்டில் கனெக்டட் மாதிரி ஒரு ஃபினிஷ் வரும். இதில் அது கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் 242 லிட்டர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் வந்து 13 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 155, 80 ஆர் 13 இன்ச்சில் ஸ்டீல் வீல் வந்துருது. மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான், அதாவது 80 km/h வரைக்கும் தான் இந்த வீல் வச்சு நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல டூல் கிட்கான பிளேஸ்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹுக் வந்துருது. ஸோ 3 kg வரைக்கும் 2 சைடுமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ரியரில் பார்சல் ட்ரேலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் சீட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் வைஸ் மோர் ஆர் லெஸ் பெரிய சேஞ்செலாம் இல்லை. ஸோ கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்குமே அதே மாதிரி ஒரு அப்போல்ஸ்ட்ரி, அதே கலர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்க்ரெஸ் பார்ப்போம்.
ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது, பிகாஸ் ரூஃப் லைனிங்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதுனால ஒரு ஈஸியான ஒரு விண்டோஸ் தான், பட் கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேட்சுமே அந்த ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்துடுது. அண்ட் ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லிட்டர் பாட்டில் இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டோர் ஹேண்ட்லுமே க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 2 ஸ்பீக்கர்ஸ் வரும், ரியரில் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் ரியரில் வந்துடுது. ஓவராலாக லெக் ரூம் அண்ட் ரூம் ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டையுமே நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டீசென்ட் அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஓகே தான். ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", எனக்கு நல்ல அடிக்வேட்டான ஒரு ஹெட் ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்குறப்போ டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியரில் இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பீனட் மாதிரி ஒரு ஈஸ்டர் எக்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அணில் இருக்கும். ஸோ 4 டோர்ஸ்லையுமே அணில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புது டாடா டியாகோவில். ஸோ இதுதான் அந்த பியூர் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். இதில் டச் ஸ்க்ரீன் கிடைக்காது, நான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இப்போ வந்து பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டாக வந்துடுது. இந்த வேரியண்ட்டுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடையாது. ஸோ சேஃப்டி ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ABS EBD மட்டும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த 3 ஃபீச்சருமே இந்த பியூர் வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த கன்சோல் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைல்ட் லாக்கான பட்டன் மட்டும் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஓஆர்எம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம இந்த வேரியண்ட்டில் பண்ணிக்க முடியாது. அண்ட் இங்கேயுமே அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல், இந்த இடத்துல சின்னதாக ஒரு அணில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ அண்டர் தை சப்போர்ட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ஸுமே வந்துடும். ஸோ இன்டீரியர் பார்ப்போம். ஸோ என்னதான் வந்து இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னாலுமே இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐலாண்ட் டிசைனில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம டாப் எண்டில் பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது, பட் அதை தவிர எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ட்ரிப் A ட்ரிப் B எல்லாமே கொடுத்துருக்காங்க. கெஸ் வாட், இதில் வந்துட்டு நீங்கள் டச் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ஃபோனில் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இந்த காரில் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுக்காக போய் தனியாக டச் ஸ்க்ரீன் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரியரில் 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு பேசிக் லெவல் கார், இப்போ தான் நான் சும்மா வண்டி வாங்கி ஓட்ட கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பேசிக்கான கார் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுவே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு டாடா மோட்டார்ஸை அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே நல்ல லெஜிபிளாக தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக தெரியுது. அண்ட் சென்சர், சீட்டுக்கு சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீட் பெல்ட் போடல அப்படின்னா அது கத்திட்டே இருக்கும். ஸோ வெயிட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மீடியாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் டச் ஸ்க்ரீன் இல்லைனாலும் கேபின் வந்துட்டு பார்க்கறதுக்கு டீசென்ட்டான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்னால தான் சீப்பான ஒரு வேரியண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் சுத்தமாக இல்லை. இதே சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த டிசைன் வைஸ் டாடா மோட்டார்ஸ் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துருது. டச் ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான் வருது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகருக்கான பட்டன் அண்ட் ஆல்சோ ஹசார்ட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இதுக்கு கீழே மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த வேரியண்ட் கிடையாது. பட் ஆனால் சார்ஜிங் போர்ட் வந்துருது. ஒரு டைப் ஏ அண்ட் ஆல்சோ ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 65 வாட் சப்போர்ட்லாம் அதில் கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. இந்த கியர் லிவருமே நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. இதில் க்ரோம் ஃபினிஷ், இதை சுற்றி ஒரு பிரஸ்ட் அலுமினியம் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. இந்த இடத்துலையுமே தனியாக 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அணிலுமே இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் ஆனால் ஒரு டீசென்ட்டான சைஸில் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல எல்இடியில் வந்துடுது. பட் இதோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 7.06 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி சிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கி ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள்
நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம். ஸோ என்னன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் இருந்தாலுமே வைப்ரேஷன் அப்படிங்கிறது பெருசாக ஃபீல் ஆகலை. கியர் லிவர் மட்டும் எனக்கு லைட்டாக வைப்ரேட் ஆகுற மாதிரி தெரியுது. சீட்ஸில் பெருசாக வைப்ரேஷன் தெரியல, நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஐடியலிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் மைல்டாக, ரொம்ப மைல்டாக ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. 3 சிலிண்டரோட ஹார்ஷ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கேயுமே பெருசாக தெரியல. அண்ட் ஏசி வென்ஸுமே இந்த கொஞ்சம் டிரைவர் சைட் டில்டடாக கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோ ஓகேவாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் 20% ரீசைக்கிள்டு அப்படிங்கிற ஒரு பேட்சிங் இருக்கும். ஸோ இதுவுமே அந்த ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அடிஷனலாக ஒரு டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சேஃப்டி ஆப்ஷன் வைஸுமே ஓகே தான். என்ன தான் வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இல்லை அப்படின்னாலும் வண்டியோட அந்த ஷெல் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டாடா டியாகோ நல்லாவே ஹெவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இன்னுமே ரோபஸ்ட்டாக அந்த காரை மாற்றிருக்கிறதா டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிளச் லாக்குமே இருக்குது. ஸோ கிளச் மேலே கால் வைக்காமல் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஆனே ஆகாது. கிளச் மேலே கால் வச்சு பண்ணிங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். டிரைவர் டோர் லாக் பண்ணால் எல்லா டோரும் லாக் ஆயிடுது, அன்லாக் பண்ணால் அன்லாக் ஆயிடுது. பட் என்ன ஒரு விஷயம்னா ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா டியாகோ பியூர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பியூர் வேரியண்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video. Real soon. Take care. Bye bye and drive safe.